சேற்றில காலை வைக்கவில்லை என்று சொன்னால் சோற்றில் கையை வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த விவசாயியை அது சார்ந்தவர்களை போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய அறக்கட்டளையில ஒவ்வொரு நிகழ்ச்சி சாலை பாதுகாப்பு அவர்களாக நடத்துகிறோம். அதிலே அதிகாரிகளை, காவல்துறை அதிகாரிகள், போக்குவரத்து அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். அதுபோல இந்த நிகழ்ச்சியும் இப்படி நடத்த வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதை நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் நான் வேறு பல கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். நான் படித்த ஒன்று, கேட்ட ஒன்று, அதை மட்டும் சொல்லி என் உரையை நிறைவு செய்யும். எல்லா மதங்களுமே ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதை பற்றி மிக தெளிவாக சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உன் பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும் பொழுது, கவலையோடு இருக்கும் பொழுது நீ நன்றாக சுகமாக இருப்பாய் என்று சொன்னால் நீ ஒரு முஸ்லீமாகவே, உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்வார்கள். அதே போல கிறிஸ்துவத்தை எடுத்துக்கொண்டால் அதிலும் அதே நிலைமைதான். இயேசுநாதர் என்று சொல்லக்கூடிய ஜீசஸ் கிரைஸ்ட் அவரும் அதை தான் சொல்வார். அதுபோல இந்து மதங்களிலே உணவளிக்க வேண்டிய விஷயத்தை பற்றி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. நான் புராணத்தில் படித்த ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி என் உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஒருவர் கடவுளை பார்க்க வேண்டும் என்று, கனவிலே பார்க்க வேண்டும் என்று நீண்ட நாள் ஆர்வம் கொண்டிருந்தார். அவர் ஒரு கடை வைத்திருந்தார். அந்த கடை பழங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய கடை. அந்த கடைக்கு அருகில் சற்று தூரத்தில் ஒரு சின்ன குன்றின் மீது ஒரு கோயில் இருந்தது. ஆக அவர் என்ன பண்ணுவார், அந்த கோயிலுக்கு பஞ்சாமிர்தம் என்று சொல்வார்களே, அதற்கு தன் கடையிலிருந்து 4 வாழைப்பழங்களை கொடுத்துவிட்டு பிறகுதான் கடையை திறப்பார். அந்த கடையில் ஒரு சின்ன பையன், ஒரு பையன் வேலைக்கு சேர்ந்தான் 7 வயசில். கிட்டத்தட்ட 13 வருஷமாக அவன் அந்த கடையில் வேலை பார்த்தான். இவரும் 25 வருடமாக கடவுளை காண வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு முறையை கையாண்டார். இந்த பஞ்சாமங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் போனீங்கன்னா பல பழங்களை சேர்த்து அதையெல்லாம் வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுப்பார்கள். அந்த பக்தர்கள் போய் அந்த கோயில் சாமி கும்பிட்டு அதை வாங்கி கொண்டு போவார்கள். அப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 25 வருடமாக கடவுளை காண வேண்டும் என்பதற்காக இப்படி செய்து வந்தார். ஒரு நாள் அவர் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று விழித்து விட்டார். அவர் மனைவி கேட்டாங்க, என்னங்க என்னாச்சு, ஏன் திடீர்னு விழிச்சிட்டீங்க, ஒரு பதர்னாப்பில் இருக்கீங்களா, ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களான்னு சொல்லும் பொழுது, ஒரு கனவு கண்டேன், அதில் கடவுளை கண்டேன் என்று சொன்னார். அப்போ ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சேங்க, அதுக்கு ஏன் இவ்வளோ ஒரு பயந்த மாதிரி இருக்கீங்களேன்னு சொன்ன பொழுது, இல்லை கடவுள் சொன்னார், நேற்று நீ 2 வாழைப்பழங்கள் கொடுத்தாயே அது என் வயிற்றை நிரப்பியது என்று சொன்னார் என்று சொன்ன பொழுது அவருடைய மனைவி கேட்டார், இது அதைவிட சந்தோஷமான செய்தி, இதற்காக எதற்கு நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், அதுவல்ல, நம்மிடத்தில் வேலை வைக்கிறான இந்த பையன், அவனிடத்தில் நான் 13 வருடங்களாக 4 பழங்களை கொண்டு போய் கோயில் பஞ்சாமிர்தத்தை கொடு என்று சொல்லி கொண்டிருந்தேன். ஆனால் அவன் 2 தான் கொடுத்துருப்பான் போல இருக்கிறது. அதனால் இவன் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறானோ என்று நினைக்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த அம்மையார் சொன்னார், அதை விட்டு விடுங்கள், கடவுள் உங்கள் கனவுளை வந்து விட்டார், அதை பாருங்கள் என்று சொன்ன பொழுது அவருக்கு மனது கேட்கவில்லை. உடனே அந்த பையன், அந்த கடைக்கு வந்த அந்த பையனை அழைத்து அவர் கேட்டார், இத்தனை வருடமாக 4 பழங்கள் பஞ்சாமிரத்தை கொடுக்க சொன்னேனே, நீ எத்தனை பழங்களை கொடுத்தாய் என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், முதலாளி நான் 4 பழம் தான் கொடுத்தேன் என்று சொன்னான். இல்லை பொய் சொல்லாதே, நீ 2 பழம் தான் கொடுத்திருக்கிறாய், 2 பழத்தை நீ ஏமாற்றி இருக்கிறாய், பல வருஷங்களாக இப்படி தான் செய்கிறான்னு சொன்ன பொழுது அவன் சொன்னான், இல்லை முதலாளி அப்படி செய்யவில்லை என்று சொன்ன பொழுது, நேற்று கடவுள் என் கனவிலே வந்து நீ அனுப்பிய 2 பழம் என் வயிற்றை நிரப்பியது என்று சொன்னாரே என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், முதலாளி நான் 4 பழம் தான் கொடுத்து கொண்டிருந்தேன், நேற்று நான் அந்த பழம் கொடுக்க போகும்போது வழியிலே ஒருவன் பசியோடு இருந்தான், அவன் என்னிடத்தில் ஏதாவது குடு, சாப்பிட குடி என்று கேட்டான், நான் இந்த பழம் பஞ்சாமிரத்துக்கு போகுது, இதை கொடுத்தால் என் முதலாளி என்னை ஏசுவார் என்று சொன்னேன், எனக்கு அது பசிக்கிறது, 2 நாளாகி விட்டு சாப்பிட்டு என்று சொன்னான், அதனால் அவனுக்கு ஒரு 2 பழத்தை மட்டும் கொடுத்தேன், மற்றபடி நான் எப்பொழுதும் 4 பழம் தான் முதலாளி கொடுக்குறேன் என்று சொன்ன பொழுது அவருடைய மனைவி, பக்கத்தில் மனைவி சொன்னார், ஏங்க உங்களுக்கு இன்னும் புரியலையா, 25 வருஷமாக கடவுளை கனவுளை காண வேண்டும் என்பதற்காக பஞ்சாமிரத்துக்கு பழம் கொடுத்து விட்டுத்தான் கடை திறப்பீர்கள், ஒரு நாளும் வராத கடவுள் இன்னைக்கு வந்து உங்களுக்கு காட்சியளித்திருக்கார் என்று சொன்னால், நம்முடைய பையன் அவன் கொடுத்துருக்கிறானே ஒரு பசியான ஒருவனுக்கு, அந்த பழம்தான்
கடவுள் உங்களிடத்திலே வந்து நீ கொடுத்த பழம் என்னுடைய வயிற்றை நிரப்பியது என்று சொன்னார் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த கடைக்காரர் அந்த உண்மையை உணர்ந்தார் என்பதை ஒரு வரலாற்றிலே பார்க்கிறேன். ஆக அந்த அடிப்படையில் அந்த ஒரு நல்ல சமத்துவத்தை, உணவை போற்றக்கூடிய, விவசாயிகளை பாராட்டக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் மும்மதங்களும் சேர்ந்து நம்முடைய கீழக்கரைக்கு ஒரு சமத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக விளக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நான் இதில் சிறப்புரையாற்றுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒற்றுமையை ஓங்க வேண்டும் என்றும் இந்த அனைவருக்கும் மாலை வணக்கம். மக்கள் சேவை அறக்கட்டளையும் இந்திய ஜனநாயக மாதர் சங்கமும் இணைந்து நடத்தும் இந்த சமத்துவ பொங்கலுக்கு சமூக நல்லிணக்க பாடலை நான் பாடுகிறேன். ரொம்ப பொருத்தம் நம்மூரு தான் ரொம்ப பொருத்தம், ஆகா ரொம்ப பொருத்தம் நம்மூரு தான் ரொம்ப பொருத்தம். சீதக்காதி சேதுபதி சீதக்காதி சேதுபதி சேர்ந்திருந்த நம்ம ஊரு. சீதக்காதி சேதுபதி சேர்ந்திருந்த நம்ம ஊரு. ரொம்ப பொருத்தம் நம்மூரு தான் ரொம்ப பொருத்தம். சமய நல்லிணக்கம் கொண்ட ஊரு, சமத்துவ பொங்கலை பார்ப்பது ஜோறு. சமய நல்லிணக்கம் கொண்ட ஊரு, சமத்துவ பொங்கலை பார்ப்பது ஜோறு. மாமன் மச்சான் என்று அழைத்திடும் போது மகிழ்ந்திடும் மனங்களில் பாயும் தேனாறு. மாமன் மச்சான் என்று அழைத்திடும் போது மகிழ்ந்திடும் மனங்களில் பாயும் தேனாறு. ஒற்றுமையே எங்க ஊரு ரொம்ப பொருத்தம், நம்மூரு தான் ரொம்ப பொருத்தம். மக்களின் குறைகள் போக்கிடும் எங்கள் மக்கள் சேவை செய்திடும் அறங்கள். மக்களின் குறைகளை போக்கிடும் எங்கள் மக்கள் சேவை செய்திடும் அறங்கள். இந்திய மாதர் சங்கமும் இணைந்தே என்றும் நற்பணி செய்திடும் நன்றே. இந்திய மாதர் சங்கமும் இணைந்தே என்றும் நற்பணி செய்திடும் நன்றே. ஒன்றுபட்டே நன்மை செய்வோம் ரொம்ப பொருத்தம், நம்மூரு தான் ரொம்ப பொருத்தம். தமிழர் பண்பாட்டின் முகவரி பொங்கல், தனித்துவம் மிகுந்த சமத்துவ பொங்கல். தமிழர் பண்பாட்டின் முகவரி பொங்கல், தனித்துவம் மிகுந்த சமத்துவ பொங்கல். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் இணைந்தே இந்திய ஒற்றுமை காத்திடும் பொங்கல். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் இணைந்தே இந்திய ஒற்றுமை காத்திடும் பொங்கல். தேசமெங்கும் நேசம் கொள்வோம் ரொம்ப பொருத்தம், நம்மூரு தான் ரொம்ப பொருத்தம். சீதக்காதி சேதுபதி சீதக்காதி சேதுபதி சேர்ந்திருந்த நம்ம ஊரு ரொம்ப பொருத்தம், ஆஹா ரொம்ப பொருத்தம். கீழக்கரை ரொம்ப பொருத்தம்.